எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா ஒரு சுண்டல் சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். அது சிம்பிளாக தான் இருக்கும் சாப்பாடு. தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது சுண்டலுங்க நைட்டே ஊற போட்டு வச்சிட்டேன். ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, பெரிய வெங்காயம், பட்டை, சோம்பு, பச்சை மிளகா, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது மீன் பொரிச்ச எண்ணெய் தான். இது நான் சாப்பாட்டுக்கெல்லாம் அப்படியே அதை போட்டு ஊற்றி செஞ்சிட்டோம்னா இந்த தாளிக்கிற சாப்பாட்டுக்கெல்லாம் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த லவங்கம், பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. இந்த நான் எடுத்துருக்க அரிசிக்கு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அரிசி நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா, நிறைய பேர் இருந்தீங்கன்னா அரிசி அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு 3/4 வேக்காடு வணங்கினா போதும். ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை. நம்ம சாப்பாட்டில் குக்கரில் வைக்கிறனால அதுவும் சேர்த்து வணக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி பழம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். சின்னதாக 4 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுவும் இந்த பெரிய வெங்காயத்தோடய நல்லா வணக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா இது வதங்கினா தான் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 3/4 வேக்காட்லேயே போட வேண்டாம். அந்த தக்காளிக்கோசரம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க. நான் இன்றைக்கி அரைக்கல, ரெடிமேடாக கடையில் தான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி போட்டுக்கங்க, இல்லைன்னா வாங்கிக்கலாம் கடையில். அது பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற போட்டு வச்சுருந்த சுண்டலை அது கூடயே சேர்த்துக்குவோம். சுண்டலை போட்டு அதில் இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம். நம்ம சாப்பாடு செய்யும் போது இந்த தண்ணியை நம்ம உலக்கி பயன்படுத்திக்கலாம். அரிசி அளந்து ஊற்றும் போது அரிசியில் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் வரமிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிஞ்சி போனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது சுண்டல் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எல்லோரும் வீட்டில் பயன்படுத்துகிறத ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க.
பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இதில் தண்ணி சுத்தமாக கிடையாது. கொஞ்சம் வரன்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த சுண்டல் நம்ம போட்டிருக்கனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துரும். சுண்டல் கொஞ்சம் வரன்னு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உழவு ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் எச்சா வச்சுக்கோங்க. ஏன்னா சுண்டல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதனால. கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. நான் கருவேப்பிலை போடல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த உலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் புடலங்காய் தான் பொரியல் பண்ணியிருக்கேன். சுண்டல் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் நான். நம்ம காய்கறி நீங்கள் எது வேணாலும் வணக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வணக்கி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான் பொரியல் பண்ணியிருக்கேன்.